குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி, அதற்கு உண்டான கால் ஆப்ஷன்ஸ் அதோட லெவல்ஸ் பற்றி பார்ப்போம். மார்க்கெட்டு முடிஞ்சிருக்கிறது 24,297, கிட்டத்தட்ட 24,300 கிட்ட முடிஞ்சிருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற கால் என்னென்னு கேட்டிங்கன்னா, 24,200ன்ற காலை வந்து பார்க்க போகிறோம். இந்த கால் வந்து 150 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட்டு 140. அதுக்கு அடுத்தது அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 150ல் வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 200 வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து 250 வச்சுக்கலாங்க. டார்கெட் வந்து 250. டார்கெட் வந்து போடும்போது நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோட போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நாளைக்கு எக்ஸ்பைரின்றதால மார்க்கெட் வந்து இந்த மணிக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும், அடுத்த மணிக்கு எந்த வேல்யூ இருக்காது. அதனால் இதை பார்த்து கவனமாக ட்ரேட் எடுக்கணும். இது எந்த வித பையிங் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ட்ரேட் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். நீங்கள் எடுக்கிற ஆர்டர் உங்கள் சொந்த முடிவுக்கு உட்பட்டது. இதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஓகே இது எடுக்கலான்னா எடுங்க. எடுத்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுங்க. அப்படி எடுத்தாலும் ஸ்ட்ரிக்டாக நம்ம சொல்கிற லெவலுக்கு மேலே எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு கிடைக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குறதெல்லாம் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டெல்லாம் தாண்டும் போது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குன்றது தெரிவிச்சுக்கிறேன். இது மினிமம் 25லேருந்து 50 பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கு மேலே போகிறதெல்லாம் நமக்கு வந்து கிஃப்ட்டு மாதிரி தான், ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி தாங்க. அதனால் 25 to 50 பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே கிடைக்கிறது வந்து நமக்கு வந்து போனஸ் பாயிண்ட் மாதிரி தான் கிடைக்கும். அது கூட நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டோட வெளில வரலாம். அப்படியே ஸ்டாப் லாஸ் வந்து அடித்தாலும் உங்களுக்கு 10 பாயிண்ட் தான் அடிக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற கால் வந்து 250. இது 139ல் முடிஞ்சிருக்கு. இந்த கால் வந்து 125 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். 125 வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டு பிரேக் அவுட் ஆகாமல் இருக்கிற வரலையும் மார்க்கெட் வந்து மேலே இருக்கும். ஃபஸ்ட் டார்கெட் 150, செகண்ட் டார்கெட் வந்து 180. ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக போடுங்க. இந்த ஸ்டாப் லாஸ் 125க்கு வாங்குறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட்லேருந்து 15 பாயிண்ட் போட்டுக்கலாம். மினிமம் ஒரு 10 பாயிண்ட் போட்டுங்க. அதாவது 115க்கு வரலையும் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். 115க்கு மேலே இருந்தால் இதை ஹோல்ட் பண்ண வேணாம். திரும்ப 115க்கு மேலே வந்தால் வேணால் பை பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுமாரி நீங்கள் மார்க்கெட் மேலே போக போக நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். 20-25 பாயிண்ட்டோட உங்களுக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஆனால் நல்லா ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எக்ஸ்பைரின்றதால ட்ரெண்டிங்கில் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து 125, ஃபஸ்ட் டார்கெட் 150, செகண்ட் டார்கெட் வந்து 180. ஸ்டாப் லாஸ் வந்து 115 இல்லை 110 போட்டுங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 300 கால். இது 108 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. நீங்கள் வாங்க வேண்டிய இடம் வந்து 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் வாங்க. ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட் ஆஸ் யூஷுவல். ஃபஸ்ட்டு டார்கெட் எப்பயும் போல் தான். அதுலேயும் இங்கேருந்து ஒரு 125 வச்சுக்கிங்க ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து 146 வச்சுக்கிங்க. 146 வச்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 90 பாயிண்ட்டுங்க. கீழே வாங்குகிற இடத்துலேருந்து நம்ம சொல்கிறது பையிங் பாயிண்ட் வந்து 100, ஸ்டாப் லாஸ் வந்து 90. ஃபஸ்ட் டார்கெட் 125, செகண்ட் டார்கெட் 150 இல்லை 148, 2 பாயிண்ட் முன்னாடியே கூட போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்க்க போகிறது வந்து 350 கால். இது 81 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. இது வந்து 75 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். 75 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 122ங்க. 122 ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து மேலே போகிற மாதிரி இருந்தால் 148 வச்சுக்கலாங்க. 122 ஃபஸ்ட் டார்கெட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 148. இந்த ஸ்டாப் லாஸ் மறக்காதீங்க. டார்கெட்டையும் கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். அதாவது 20லேருந்து 25 பாயிண்ட் போட்டுங்க. மினிமம் வந்து 20 பாயிண்ட்டு அடிச்சுட்டு நிறைய லாட் போடுறவங்க பார்த்து பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸ்பைரின்றதால அவுட் மணிக்கு எந்த வேல்யூ இருக்காது, இந்த மணிக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். அதை வந்து பார்த்து நீங்கள் போட்டுங்க. அதுக்கு அடுத்தது 400 கால் பார்க்க போகிறோம். 24,400ன்ற கால் 59 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. இது 50 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். 50 ரூபா. ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட்டு. 50 ரூபாய்க்கு வாங்கினா 40 ரூபா போட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 86 வச்சிங்க. இது டார்கெட்டு 86 இல்லை 87 வச்சிங்க. அதையும் பிரேக் அவுட் ஆச்சு போச்சுன்னா 100 ரூபா 100 ருபீஸ் போட்டுக்கங்க.
இதையும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து ப்ராப்பராக போடுங்க. நம்ம வந்து பார்த்தாச்சு, கால் சைட் பார்த்தாச்சு. இந்த லெவல்லாம் மெயின்டைன் ஆச்சுன்னா நீங்கள் கால் எடுத்து ப்ராஃபிட் எடுக்கலாம். மார்க்கெட் வந்து 24,300க்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லது. 300க்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் வந்து கால் சைடு இருக்கும், அதாவது மேலே போகும். 24,500 வரலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 450 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து 24,300ன்றது முக்கியமான இடம். ஏன்னா இது இன்னைய க்ளோசிங் கிட்டத்தட்ட 297 பாயிண்ட் தான் கீழே முடிஞ்சிருக்கு. 24,300க்கு மேலே இருக்கிற வரையும் கால் நல்ல மூமெண்ட் கொடுக்கும். அதுபோல் ஒரு புட்டையும் ஒரு இதாக பார்த்துங்க. புட்டு ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. அந்த 250 புட்டு நம்ம சொல்கிற புட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா 24,250 புட்டு வந்து 50 ரூபாய் உடச்சிட்டு கீழே போனால் ரொம்ப நல்லது. 54 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. 50 ஒரு நல்ல சப்போர்ட்டு. 50 நல்ல சப்போர்ட் எடுத்து நின்றுச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். புட்டு கால் எடுக்கிற மாதிரி இந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புட்டு வந்து 50 ரூபாய் உடச்சிட்டு கீழே போகுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் டார்கெட்டு 75, செகண்ட் டார்கெட்டு 105, தேர்ட் டார்கெட்டு 130. இது வந்து இதுவும் ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட்டு, அதாவது 40 ரூபா போட்டுங்க. 40 பாயிண்ட் போட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த 250 புட்டு 50 ரூபாய்க்கு கீழே போன பிறகு தான் கால் வந்து நம்ம சொல்கிற கால்லாம் மேலே வரும். இல்லைன்னா மார்க்கெட்டை வந்து கீழே வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று பார்த்துக்குங்க. அதுபோல் 450 புட்டும் பார்த்துங்க. 450 புட்டும் ஒரு முக்கியமான இது வந்து 150 ரூபாய்க்கு மேலே நின்றுட்டா மார்க்கெட் கீழே போயிடுங்க. அதனால் இது 150 ரூபாய்க்கு கீழே போனால் தான் மார்க்கெட் மேலே வரும்ன்றதை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் கால் எடுக்கிறது மிக சிறந்த ப்ராஃபிட்டை கொடுக்கும். நம்ம வந்து ரெண்டுமே கொடுக்குறோம், கால் சைடும் கொடுக்குறோம், புட் சைடும் கொடுக்குறோம். இதுவும் அப்படி தான். 150க்கு மேலே நின்றுட்டா ஆஸ் யூஷுவல் எப்படி போனால் ஒரு 200. ஃபஸ்ட் டார்கெட் வந்து 200, செகண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 234. ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. நம்ம 2 சைடுமே வந்து கொடுக்குறோம். 2 சைடும் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. 2 சைடு லெவலும் வந்து நம்ம கொடுக்குறோன்னா அதை வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறோம். இந்த லெவல் ரெண்டுமே மீட் ஆகாமல் போகாது. ஏன்னா நம்ம தொடர்ந்து மேலேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். ஏன்னா கீழே போனால் புட்டு நின்றுக்கும் சப்போர்ட்டாக, மேலே போனால் கால் வந்து சப்போர்ட்டாக நின்றுக்கும். அதனால தான் நம்ம 2 சைடும் வந்து லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். அதுபோல் வந்து நம்ம வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து எதாவது அப்டேட்ஸ் இருந்தால் உடனுக்குடன் அது வந்து டெக்ஸ்ட்டாகவும் இமேஜ் ஃபைலாகவும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து லெவல்ஸ் மாறும்போது நம்ம வந்து அந்த லெவலையும் மாற்றி கொடுப்போம். நிறைய பேர் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பயன் உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும். இன்றைக்கி நம்மளால் வீடியோ போட முடியல நம்ம அந்த குரூப்பில். நாளைக்கு நிச்சயம் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம வந்து இதில் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கையும் டெலகிராம் லிங்க்கையும் அதேமாரி நம்ம கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது மினிமம் லாஸ் இல்லாமல் பண்ண முடியாது. மினிமம் லாஸு மேக்ஸிமம் ப்ராஃபிட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேல்குலேஷன் தான். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கின்னா நிச்சயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் லாங் வந்து அது சப்போர்ட்டிவாக இருக்குன்றதை நான் உறுதி அளிக்கிறேன். நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குற கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக, அதாவது டெக்னிக்கல்ஸ்லாம் ஒத்து வராது ஆப்ஷனுக்கு. கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது. ஐவி அதிகமாக இருக்குது. மார்க்கெட் வந்து வாலட்டைலாக தான் இருக்கும். மற்றபடி இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு 90% ப்ராஃபிட் தாங்க கொடுக்கும். ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு சென்றடையாமலே இருக்குது. நம்ம கொஞ்ச நாளாக அந்த டைமிங்க்கு போட முடியல. எப்பயும் யூஸ்வலாக 5 to 6 மணிக்குள்ளே போட்டுருவோம். இப்போ வந்து டைம் கொஞ்சம் வேரியேஷன் நடக்கிறதால நிறைய பேருக்கு வீடியோ சென்றடையலைன்னு நினைக்கிறேன். அதுமாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம வந்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் மற்ற ஸ்டாக் ஆப்ஷன் லெவல்ஸ் பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.